வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, நியூ இயர் ட்ரிப்புக்காக சுற்றுலா போன 6 நண்பர்களுக்கு நடந்த அதிபயங்கர சம்பவத்த பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இவங்க தருமபுரி மாவட்டத்த சேர்ந்த 6 நண்பர்களுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, நியூ இயர் ட்ரிப்புக்காக கேரளா போலான்னு சொல்லி முடிவெடுத்து 29ஆம் தேதி நைட்டு கிளம்புறாங்க தருமபுரியிலருந்து. மொத நாள் ட்ரிப் பார்த்தீங்கன்னா, பிளான் படி குற்றாலம் போயிட்டு குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குற்றாலம் வழியா அந்த ஹில் ஸ்டேஷன்ல கேரளா போறாங்க. கேரளா போயிட்டு திருவனந்தபுரத்தில இருக்கிற ஜூ எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்ததா மூணார் போலான்னு சொல்லிட்டு திருவனந்தபுரத்துலேருந்து மூணாருக்கு கிளம்பி போறாங்கங்க. மூணார் பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரத்துலேருந்து மூணார் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஹில் ஸ்டேஷன் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7, 8 மணி நேரம் பயண நேரங்க. அந்த ஹில்ஸ்லாம் ஏறி முடிச்சுட்டு மூணார் போயிட்டு சேர்ந்த அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்த 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நடக்க போற அதிபயங்கர சம்பவம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாம சந்தோஷமா இருக்காங்க. எல்லா இடத்துக்கும் மூணார்ல போய் சுத்தி பார்த்துட்டு, ரிட்டர்ன் தேனி வழியா தர்மபுரி போலான்றது தாங்க அவங்களோட பிளானு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நியூ இயர்ன்றதுனால எல்லா இடத்துக்கும் போய் சுத்தி பார்த்துட்டு எல்லாம் டயர்ட்ல தூங்கிட்டு இருக்காங்க. கார் யார் ஓட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் அப்படின்ற நண்பர் ஓட்டிட்டு இருக்காருங்க. கூட பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் என்ற நண்பர் பார்த்தீங்கன்னா, அவருக்கு தூங்காம பேச்சு குடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. மத்த நண்பர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயப்பிரகாஷ், அஜித், சதீஷ் அப்புறம் பார்த்தீங்கன்னா, வல்லரசு அப்படின்ற 4 பேரும் தூங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ரொம்பவே அசதியில. கார் பார்த்தீங்கன்னா, போடிமெட்டு செக் போஸ்ட்ட கிராஸ் ஆயிட்டு போயிட்டுருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நள்ளிரவு டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆயிடுச்சுங்க. எல்லாருமே சாப்பிட்டு ரொம்பவே ஆழ்ந்த தூக்கத்தில போயிட்டுருக்காங்க. அந்த ரோடு முழுசா பார்த்தீங்கன்னா, மூணாறு டூ தேனி பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ரொம்பவே பனி அதிகமா இருக்கிற இடம் தாங்க. மூணாறு டூ தேனி ரோடு. போடிமெட்டு செக் போஸ்ட்ட கடந்து போன 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நடக்க போற அதிபயங்கர சம்பவம் இது யாருக்குமே தெரியாதுங்க. கார்த்திக் தூக்கம் வரதுனால பார்த்தீங்கன்னா, கார்லேருந்து இறங்கி மூஞ்சி கழுவிட்டு மறுபடியும் கார் எடுத்துட்டு போறாங்க. போடிமெட்லேருந்து கிளம்புன ஒரு 1/4 மணி நேரத்திலேயே ரோட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு அமானுஷ உருவம் கார்த்திக்கு தென்படுதுங்க. பயந்து போன அவரு தன்னோட காரோட ஐபீம் லைட்ட ஆன் பண்ணி பார்க்குறாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கண்ண தேய்ச்சிட்டு மறுபடியும் தூக்கலத்துல இருக்கும் போல அப்படின்ட்டு விக்னேஷ் அவரும் மாத்தி மாத்தி பேசிட்டு போறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் ரொம்பவே அதிபயங்கரமா கத்துற மாரி காதுல கேட்குதுங்க. அது சுத்தியும் ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வெஹிக்கிளையும் இவங்கள கிராஸ் பண்ணவே இல்லைங்க. 1/2 அன் ஹவர் ஒன்ஸ் தாங்க அந்த வெஹிக்கிள் இவங்கள கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. மறுபடியும் கார நிப்பாட்டி அவங்க கிளாஸ் எல்லாமே க்ளோஸ்டு தாங்க இருக்குது. ஏன்னா பனி உள்ளே வந்துருன்றதுனால கிளாஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி தாங்க வச்சுருக்காங்க. அப்புறம் பேசிக்கிட்டே ஒருவேளை அது யாரா இருக்கும்? ஒருவேளை நம்ம தூக்கத்தில இருக்கிறனால பிரம்மையா இருக்குமோ? அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே கார்த்தி வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருக்காருங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ரோட்ல ஒரு உருவம் நிக்குதுங்க. அத பார்த்து நான் கத்துன கார்த்தி பார்த்தீங்கன்னா, தூக்கத்தில இருந்த 4 பேருமே எழுந்துட்டாங்க. எல்லாருக்குமே பயங்கர ஷாக்குங்க. எப்படியாச்சும் இந்த உருவத்த கிராஸ் பண்ணி போயிடணும். அது மனுஷனா இருந்தாலும் சரி, ஆவியா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயெல்லாம் பேசிக்கிறாங்க. எல்லாருமே அவங்க வேண்டாத தெய்வமே இல்லைங்க. எல்லாரும் பயத்துல ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, கார்ல அவங்க வாடகைக்கு எடுத்துட்டு போன கார்ல பார்த்தீங்கன்னா, சிவனோட ருத்ராட்ச மாலை இருக்குங்க. அத கையில புடிச்சுக்கிட்டு எல்லாருமே சாமிய வேண்டிக்கிட்டு, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, அதாவது ஹெட்லைட்ட மறுபடியும் ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த உருவம் இல்ல. உடனே விட்டா போதும் நான் சாமின்னு சொல்லிட்டு பயத்திலேயே கார் எடுத்துட்டு வேகமா கிளம்பிடுறாங்க. கீழ தேனி போன அவங்க பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு டீ கடையில போய் இத பத்தி பேசிட்டு இருக்கும்போது, டீ கடையில டீ போட்டு குடுத்துட்டு இருந்த ஒரு இரவு நேர பேக்கரி மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, "என்னப்பா ஆச்சுன்னு?" கேட்குறாங்க. இந்த மாரி நாங்க வந்துட்டுருந்தோங்க. ரோட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு உருவம் தென்பட்டுச்சுன்னும்போது, "ஏன்பா இந்நேரத்துக்கு வந்தீங்க? இந்த நேரத்தில யாருமே உள்ளூர் வாசிகளே வரமாட்டாங்களேன்னு" சொல்லிட்டு, அப்புறம் தாங்க நடந்த சம்பவத்த சொல்றாரு. அவர் பார்த்தீங்கன்னா, அந்த ஆவி பார்த்தீங்கன்னா, போடிமெட்டு பகுதிய சேர்ந்த நபருங்க. அவர் ஏதோ ஒரு நில பிரச்சனை அவர அடிச்சு கொன்னு போட்டுறாங்க அந்த காட்டு பகுதியில. அப்ப இருந்து அவர் பார்த்தீங்கன்னா, அந்த ரோட்ல ஆவியா திரிஞ்சுட்டு இருக்கிறதாக சொல்லப்படுதுங்க. நெறைய வாகன ஓட்டிகளுக்கு இது நடந்திருக்குங்க. இது தெரிஞ்சு அந்த பக்கம் இருக்கிற உள்ளூர்வாசிகள் வெளியவே வரதில்லைங்க இந்த டைமுக்கு. இது பத்தி தெரியாம நீங்க மாட்டிக்கிட்டீங்களே தம்பி! நல்ல வேளை உங்களுக்கு எதுவும் ஒண்ணும் ஆகலையே! அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாருங்க. எல்லாரும் ஒரு பயத்தோடயே வீடு சேர்ந்தாங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள தொடர்ந்து பெற நம்ம சேனல லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.